ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நிஃப்டி 50 சூப்பர் புல்லிஷாக இருந்தது. இந்த புல்லிஷ்னஸ் ஏன் மற்ற இண்டிசஸில் இல்லைன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நேற்று நைட்டு என்விடியா நல்ல பாசிட்டிவ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை கொடுத்தாங்க. இது குளோபல் மார்க்கெட் எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்தது. இந்த ரிசல்ட்னால என்விடியா ஸ்டாக் ஒரு 3% பக்கம் ஏற்றத்தில் இருந்தது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் இன்னும் ஒரு விளிம்பில் தான் இருக்குது. 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே தான் இன்னும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டியில் இருக்க ஹெவி வெயிட் ஸ்டாக்கான ரிலையன்ஸ்க்கு யூபிஎஸ் பை ரேட்டிங் கொடுத்தாங்க. இதனால் இன்னைக்கு அந்த ஸ்டாக் 2% வரைக்கும் ஏற்றம் கொடுத்தது. இந்த பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் சேர்ந்து தான் நிஃப்டி 50 இன்னைக்கு ஒரு 140 பாயிண்ட் மேலே ஏறி ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி கில்லி மாதிரி ஒரு சூப்பர் கேண்டிலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது நிஃப்டி 50யோட டாப் 5 கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ். செக்டோரல் டாப் கெய்னர்ஸாக இருக்கிறது நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அதே போல் டாப் லூசர்ஸாக இருக்கிறது நிஃப்டி மீடியா இண்டெக்ஸ். இன்றைக்கும் டிக்ளைன் ஸ்டாக்ஸ் தான் அட்வான்ஸஸை விட அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 52 வீக் லோ ஸ்டாக்ஸ் தான் 52 வீக் ஹையை விட அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் மட்டும்தான் மொமெண்டம் இருக்குது. மிட் கேப் நியூட்ரலாக இருக்குது. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் நெகட்டிவாக இருக்குது. இன்றைக்கி ஒரு 3 இண்டெக்ஸோட சார்ட்டை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ். இது எல்லா மூவிங் ஆவரேஜுக்கு மேலே சூப்பர் புல்லிஷாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு மீடியா இண்டெக்ஸ் அப்படியே ஆப்போசிட்டாக எல்லா மூவிங் ஆவரேஜுக்கு கீழே பியரிஷ் ட்ரெண்டில் இருக்குது. மூணாவது நம்ம பார்க்குறது ரியாலிட்டி இண்டெக்ஸ் நியூட்ரலாக இருக்குது. இது இந்த மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம், இல்லை பிரேக் பண்ணி கீழே வரலாம். ஃபஸ்ட்டு பார்க்குற புல்லிஷ் ஸ்டாக் யூபிஎல். அது ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி நல்ல ஒரு வி ஷேப் ரிக்கவரியை கொடுத்து பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பாரத் ஃபோர்ஜ். இது ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ அந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் பேட்டர்ன் போட்டு நல்ல புல்லிஷ் ஃபார்மில் இருக்குது. இன்றைக்கி சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.